பாபநாசம் வட்டாரம் ஐயம்பேட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சூலமங்கலம் வருவாய் கிராமத்தில் நமது முன்னோடி விவசாயி இப்பொழுது கோகுல் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். இவர் கடந்த 2-3 வருடங்களாக நேரடி நெல் விதைப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறார். இப்பொழுது அவருடன் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட கலந்துரையாடல் செய்யலாம். வணக்கம் சார். உடனே வந்து நம்ம வேளாண்மை அலுவலகம் வந்திருக்காங்க. வணக்கம். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் கோகுல். நான் சூலமங்கலம் கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 2 வருடங்களாக நேரடி நெல் விதைப்பு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரடி நெல் விதைப்பில் உள்ள பலன்கள் சாதா நடவுக்கும் இந்த நேரடி நெல் விதைப்புக்கும் விதை கம்மியாக ஆகுது. அடுத்து நாத்துப்பறி வேலை கிடையாது, நடவு ஜனம் கூலி கிடையாது, களை எடுக்கிற வேலையும் கிடையாது. இது 3னும் நமக்கு மிச்சப்படுது. விதை நேர்த்தி செய்றீங்களா? விதைக்கிறதுக்கு முன்னாடி? ஆமாங்க சார், விதை நேர்த்தி செய்து கொண்டு உயிர் உரங்கள் வேளாண்மை துறையிலிருந்து வாங்கி அது விதை நேர்த்தி செய்த விதையில் கலந்து நேரடி விதைப்பு செய்கிறோம். அதனால் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறது. விளைச்சலும் மகசூலும் அதிகம் கிடைக்கிறது. வேற வேளாண்மை துறை மூலம் என்னென்ன திட்டங்கள் பயனளிச்சிருக்கீங்க? வேளாண்மை துறையில் நெல் நுண்ணூட்டம் மானிய விலையில் தருகிறார்கள். அதில் நமக்கு பாதி செலவு குறைகிறது. அசோஸ்பைரிலம் மருந்து, உயிர் உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது மணலில் கலந்து வயலில் இடுகிறோம். அதனால் பலன்கள் அதிகமாக இருக்கிறது. மகசூல் எப்படி இருக்கு உங்களுக்கு? நேரடி விதைப்புக்கும் சாதாரண நடவு நடுறதுக்கும் உங்களுக்கு வந்து மகசூல் அதிகம் இருக்கிறது. ஏக்கருக்கு 30 மூட்டை வருகிறது. 30 32 34 மூட்டை வருகிறது. சாதாரண அளவுக்கு எவ்வளவு வரும்? சாதாரண அளவுக்கும் அதே அளவு தான் வருகிறது. சமயத்தில் குறைகிறது. இப்போ வந்து வேளாண்மை துறையில இந்த ஒரு கிராமம் ஒரு பயிர் அப்படின்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வந்து உங்க கிராமத்துல நெல் தானே அதிகப்படியான விவசாயம், அதை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ உங்க வயலையும் சேர்த்து ஒரு 10-15 ஹெக்டேர் தேர்ந்தெடுத்து அடிப்படை டெக்னாலஜி விதை முதல் விதை வரை, அதாவது சோயிங் பண்றதுலேருந்து அறுவடை பண்ற வரைக்குமான அனைத்து டெக்னாலஜியும் வேளாண்மை துறை மூலமா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஒவ்வொரு இதையும் வேளாண்மை துறையின் அறிவுரையை ஏற்று நீங்கள் நிறைந்த லாபம் பெறலாம். இது வந்து புதிய திட்டம். இது இனிமேல் எங்கள் வேளாண்மை அலுவலர் வருவார். அவர் திட்டங்களை அறிவுரையை ஏற்றபடி நீங்கள் விவசாயம் செய்து லாபமடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண்மை துறைக்கு நன்றிங்க. நன்றி.